இல்ல மக்களுக்கான செல்வனா, மக்களை வைத்து செல்வம் சேர்க்கும் செல்வனா அப்படின்றத இந்த வாரம் கண்டிப்பா தெரிஞ்சிடும். இன்னசென்ட்டா நடிச்சுக்கிட்டு நீ பொண்ணுங்களை வந்து தடவிக்கின்னு இருக்க, வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க, இன்னசென்ட்டா இருந்துகிட்டு வலிகிற பொண்ணுங்க கிட்ட பொம்பளை பொறுக்கி அப்படின்னு கரெக்டா கேட்டாரு கமருதீன். ஒரு அதிகாரி கிட்ட நம்மளுக்கு காரியம் நடக்கணும்னா பெண்கள், நம் வீட்டு பெண்கள் இப்படித்தான் போய் அந்த அதிகாரி கிட்ட பேசணும் அப்படின்னு நார்மலைஸ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வரும்போது லிங்க் இருக்கா ப்ரோ, ஷேர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்கிற இதே திவாகரை போல கேவலமான வக்கரம் உள்ள அந்த கூட்டம் தான் திவாகருக்கு ஓஹோன்னு சொல்லுது. வீக்கெண்ட் எபிசோடுல வெட்டியா அங்க ஒரு 60 பேர் அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அறிவு கெட்டத்தனமா அந்த ஆளுக்கு கிளாப்ஸ் பண்றது. உங்க வீட்டு பொண்ணு அவன் அப்படி பண்ணிருந்தா கிளாப்ஸ் பண்ண துப்போ தைரியமா உங்களுக்கு இருக்குமா? நல்ல பொறுப்பு உள்ள எவனுமே கிளாப் தர மாட்டானா? கமருதீன் கிட்ட எப்படி திவாகர் கத்துறாரோ அதே போல விஜய் சேதுபதி கேட்டா திவாகர் கத்துவாருன்ற பயம் விஜய் சேதுபதி. நான் இன்னைக்கு சொல்றேன், திவாகரை பார்த்தால் விஜய் சேதுபதி அவர்களுக்கு பயம். இதை கட் பண்ணி கூட போட்டு எஸ் ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ பிக் பாஸ் வெர்சஸ் ஜோ மைக்கேல். வணக்கம் மக்களே, வணக்கம் தம்பி தங்கச்சிகளா. QC அதாவது குவாலிட்டி செக் என்ற பெயரை மறந்து குவாலிட்டி செக்கை தவிர எல்லா விஷயத்தையும் செய்கிற பார்வதி அவர்களையும் திவாகர் அவர்களையும் நம்மளால ரொம்ப சூப்பரா பார்க்க முடியுது. ஏன்னா பிக் பாஸே கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு கொம்பு சீவி விட்ட தருணத்தை நம்மளால பார்க்க முடியலனாலும் இன்னைக்கு நாங்க பார்த்துட்டோம். அதை கொம்பு சீவினாங்க அப்படின்றது சோசியல் மீடியால சொல்ற விஷயம். பட் கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் QC இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு. அந்த இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குறது எப்படின்னு இவங்க பாத்துக்கிட்டாங்கன்னா, அதாவது இந்த சூப்பர் டீலக்ஸ் டாஸ்க்ல இருக்கிற விஷயத்த அப்படியே இம்ப்ளிகேட் பண்ணி இந்த பக்கம் அனுப்பு, காந்த கண்ணலுக்கு இந்த பக்கம் பூசு அப்படின்ற சில விஷயத்த வந்து இவங்களா எடுத்துக்கிட்டு இவங்களா செய்த அட்டூழியங்கள், அதாவது ஒரு QC-யா இருந்துகிட்டு சில விஷயங்களை அதுக்கு மேல சட்டம் என் கையில்ன்ற பேர்ல இவங்க செஞ்ச விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா, சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு என்ன வேணாலும் அரசாங்கத்துல இருக்கிறவங்களோ அதிகாரிகளோ செய்யலாம், இப்படிதான் செய்யறாங்க அப்படின்னு பார்வதியும் திவாகர் அவர்களும் உறக்க சொன்னது போல இருந்துச்சு எனக்கு. Hats off to the Divakar and Parvati for explaining the demo of how the system works அப்படின்னு விஜய் தனுஷ் அவர்கள் இன்னைக்கு வந்து கரதோஷத்துடன் எல்லாரையும் வந்து சொல்லிக் கொள்கிறார். அரசாங்கத்தை கேள்வி கேட்கும் விஜய் தனுஷ். ஓகேவா? அந்த அளவுக்கு அளவா இறக்கிக்கலாமா? அதிகாரிகளை கேள்வி கேட்கும் விஜய் தனுஷ். ஐயோ எதுவுமே வேணானே, விடுனே, என்ன விட்டுருனே ப்ளீஸ்னே. நீ சொல்லுனே, உன் பின்னாடி நான் அப்படி நிக்கிறேனே. ரைட், பின்னாடி நிக்கிறானா நீ? ஆக்சுவலா டே 18ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பமே ஒரு டீலிங்ஸோட ஆரம்பிக்குது, அமர்க்களமா ஆரம்பிக்குது. நேத்து நம்ம பார்த்தோம், பார்வர்கள் சண்டை போட்டு பிரிச்சுட்டாங்க, திவாகரும் பார்வும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் எப்படியும் பேசிடுவாங்க. கலெக்டர் உத்தியோகத்தை வேணாம் என்று உதறி தள்ளிய விஜய் பார்வதி அவர்கள் அடுத்த நாள் காலையில அந்த பேட்சை ஒட்டி வச்சுட்டு வருவாங்கன்றத நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். அது அடுத்த நாள் காலையில நைட்டே அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிக் பாஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீட்டாங்க. பிக் பாஸ் அவங்க மதிக்கவே இல்லை, எதுவும் பேசவே இல்லை. இவங்களே அடுத்த நாள் காலையில பேட்சை மாட்டிட்டு வந்து நின்ன தருணமா நம்மளால பார்க்க முடியுது. இதை விட ஒரு கேவலமான ஒரு தருணத்தை நம்மளால வந்து பார்க்க முடியாது. சோ இப்படி இருக்கும் தருவாயில மறுபடியும் இவர்கள் வந்து ஒன்னே தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க. பார்வதி, நான் QC-யா இருக்கிறது, எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள நான் இருந்து சம்பாதிப்பதற்காக நான் பலவிதமான கேவலமான சம்பவங்களை செய்துள்ளேன். அது வந்து வெளியில் உள்ள மக்களை கண்டிப்பாக ட்ரிகர் செய்து வெறுப்பேற்றி அவர்களை எனக்கு அகைன்ஸ்டா ஓட்டு போடுறதுக்காக பண்ணியிருக்கோம். என்னதான் நான் அந்த ஷோவை கண்டென்ட் கொடுத்து நான் ஷோ ஸ்டீலரா இருந்தாலும் ஸ்டீலர் தானே அப்படின்ற காரணத்துக்காக என்ன வெளில தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்றதுதான் விஜய் பார்வதி அவர்களுடைய ஒரே எண்ணமாவும் வண்ணமாவும் இருந்துச்சு. ஆனா குட்கால இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி திவாகர் அவர்கள் ஆவுனா இந்த பக்கம் திரும்பி சுபிஷாக்கு ரூட் விடுற காரணத்தினால ஐயோகோ இப்படி பண்றியேனே, இப்படி மொத்தமா கொடுத்துறியேனே அப்படின்றே பார்வதி கதற மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது.
கால்ல விழுந்துட்டாங்களே என்ன பார்வதி, என்ன மன்னிச்சிருனே அப்படின்னு. அதாவது காரியவாதியா. அதாவது பணம் என்னென்ன செய்யுது பாய் அப்படின்னு சொல்லுவதை போல காயின் என்னென்ன வேலை செய்கிறது பாக்குறீங்களா மக்களே? காலில் விழுந்து திவாகர் காலை கவ்விய விஜய பார்வதி என்று தம்னையிலே வைக்கும் அளவுக்கு காலில் விழுந்த பார்வதியை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நேத்து காலை நக்கிய எஃப்ஜேவையும் பார்க்க முடிஞ்சு. விஜய் சபரியின் கால்களை நக்கிய டெமோ காட்டிய எஃப்ஜேவையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அருவருப்பா இருக்கு. அவங்க கத்தி கத்தி அதை எக்ஸ்பிளைன் பண்றது வந்து ரொம்ப காண்டா இருக்கு. அந்த டெமோ எஃப்ஜே இருக்கட்டும், சபரி அந்த டெமோவில் இருந்ததாக இருக்கட்டும், சரி ஓகே, அது வந்து விஜய பார்வதியை நக்கல் படுத்துறதுக்கும் நயாண்டி படுத்துறதுக்கும் இருந்தாலும் மக்களை வெறுப்பேத்துதுன்றது தான் ஆக்சுவல் உண்மை. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்த தருவாயில பார்வதி அவர்கள் கமருதீன் அவர்கள் கிட்ட, அதாவது அடுத்த நாள் காலையில கமருதீன் அவர்கள் கிட்ட கம்மு இங்க வம்மு அப்படின்னு இழுத்து என்ன பேசினாங்களோ ஏது பேசினாங்களோ தெரியல அப்படின்றது 24/7 காட்டலனாலும் மக்களோட டவுட்டா இருக்கு. ஏன்னா டப்புன்னு சும்மா இருந்த கம்மு ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில, அதாவது துஷார் என்ன சொல்றாரு, நீங்க வேலையை செய்யறது இல்ல அப்படின்னு கம்முவை சொன்னோன்னே கம்முக்கு சமானு கோவம் வந்து, நான் இப்பதானே அந்த வேலை அந்த வேலையை செஞ்சு அதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு கம்மு வேற ஒரு டோன் எடுத்து துஷாரை தள்ளி விட்டு பாத்ரூமுக்கு வா பின்னாடியே அப்படின்னு கூப்பிட்டதுக்கான காரணம் என்னன்னு பாக்குற. அதாவது ஒரு ஸ்பேஸ் எனக்கு கொடுக்கல அப்படின்னு அந்த வீட்டுல பிரவீன் காந்தி அவர்கள் வீட்டில் இல்லை என்று உணராமல் இருக்கும் ஸ்பேஸ் என்கிற வார்த்தை கமருதீன் வாயிலும் இன்னைக்கு வந்த ஒரு முறையை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அரோராக்காகத்தான் அடித்துக் கொள்ளும் கமருதீன் மற்றும் துஷார் அப்படின்னா மறைமுகமா சொல்லணும்னா எஸ், அதுதான் ஆக்சுவல் காரணம். ஏன்னா துஷார் அவர்கள் அரோராவிடம் இருக்க க்ளோஸா இருக்கிறத நிறைய இடத்துல கமருதீன் அவர்கள் வந்து கடுப்பாகி உள்ள மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியும். இவர் கேட்கிற இதே ஸ்பேஸ துஷார் அவர்களும் அரோரா அவர்களும் பாத்ரூம் ஏரியால உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது இங்க வாயேன் என்கிட்ட பேசேன், இத பேசேன், அத பேசேன் அப்படின்னு கம்மு பாத்ரூமுக்கே வந்த தருணம். அதாவது நீ இப்ப பாத்ரூம் போனா வருவியான்னு கேட்ட மாதிரி பாத்ரூமுக்கே போய் ஸ்பேஸ் கொடுக்காம துஷாருக்கு முன்னாடி இருந்துகிட்டு அரோரா கிட்ட கடலை போடுவதற்கு வேலை செய்த கம்முவையும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த கம்மு இந்த கம்மு இல்ல, அவன் இவர் இல்லை அப்படின்ற மாதிரி, நான் அவன் இல்லைன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதான் இப்ப கம்மு பேசுறது இல்ல என்ன, அரோரா கிட்ட பேசுறது இல்ல, ஆதிரை கிட்டயும் அரோரா கிட்டயும் பேசுறது இல்ல கம்மு. அதனாலதான் இன்னும் கடுப்பாகுது. அரோராவை கிட்ட நம்ம பேச முடியல, ஆனா இவன் பேசுறானே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு அடிக்க போன தருவால துஷாரை காப்பாத்த அரோரா வருவாங்கன்னு பார்த்தா அரோரா வரல. சபரி வர அந்த இடத்துலயே அரோரா இல்ல. சபரி எங்கு சண்டை நடந்தாலும் அங்கே நான் இருப்பேன், இரு இரு. ஒரு நிமிஷம் இருக்குது. நீ என்ன பேசுற, நீ எது சரி எது தப்புன்னு நான் பேச வரும்ல, ஆனா நீ அமைதியார். நீ என்ன பேசுற, நீ கரெக்ட் தப்புன்னு நான் பேச வரும்ல, ஆனா நீ அமைதியார். நான் இந்த சண்டையை பத்தியே பேச வரும்ல, ஆனா எல்லாரும் அமைதியா இருங்க. ஏன்னா நான் சண்டையை விளக்க நடுவுல வந்திருக்கேன், அது எல்லாருக்கும் தெரியணும், 62 கேமரால பதியணும். ஏன்னா நான் தான் இந்த வீட்டுடைய வின்னர் அப்படின்னு விஜய சபரியுடைய தாட் ப்ராசஸ்ல யாரோ உள் மனசுல சொல்லிட்டு போயிட்டாங்க. பாவம் விஜய சபரியும் அதை பண்ணிக்கினே இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம அன்னை தெரேசா கன்னியக்கா, அவங்க வேற அடிக்கடி நடுவுல வந்துடுறாங்க, அடிக்கடி கோபமும் வருது, அடிக்கடி வந்து பாவமாவும் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் போது தலை இல்ல, அதனால வந்துதானே ஆகணும், தலையே இல்லைன்றாங்களே, அதெல்லாம் இருக்கு. சோ அது ஒரு பக்கம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. இதுக்கு நடுவுல கமருதீன் அவர்களுக்கும் டாக்டர் டி திவாகர் பிபிடி அவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. ஒப்பனை பொறுக்கி அப்படின்னு அவர் கூறிட்டார். அதாவது இதுக்கு நடுவுல அந்த 1 hour எபிசோட்ல காட்டாத ஒரு விஷயத்த என்ன சொல்லணும்னா, கமருதீன் அந்த சண்டையில என்ன சொல்றாரு எக்ஸாக்டா அப்படின்னா, கேர்ள்ஸ் பாத்ரூமுக்குள்ள கேர்ள்ஸ் உள்ள இருக்கும் போதே நீ போனல அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, அதே போல இன்னசென்ட்டா நடிச்சுக்கிட்டு நீ பொண்ணுங்களை வந்து தடவிக்கின்னு இருக்க, வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க, இன்னசென்ட்டா இருந்துகிட்டு வலிகிற பொண்ணுங்க கிட்ட பொம்பளை பொறுக்கி அப்படின்னு கரெக்டா கேட்டாரு கமருதீன். ஓகே, சோ அதுக்கு கமருதீனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கட்டினாலும் காலங்காத்தால இட்லியை வச்சு கண்டென்ட் பேச கமருதீனை என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு. அந்த என்ன தெரியல. சரி வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர்மெலன் திவாகருக்கு வருவோம். ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது.
ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது. யார் என்னத்த பேசுறதுன்ற விவசாயம் கிடையாது. இப்ப இருந்தாலும் நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த வாட்டர்மெலான் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த தர்பூச உடைக்க வேண்டிய தருணம் கூடிய சீக்கிரத்துல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வாட்டர்மெலான் அந்த அந்த இதை வச்சுக்கிட்டு தான், அந்த இன்னோசன்ஸ்ன்ற பேரை வச்சுக்கிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள ஆடுது. இன்னைக்கு ட்விட்டர் ஸ்பேஸ்ல, அதுவும் ட்விட்டர் ஸ்பேஸின் புகழ் ஒருத்தங்க இருக்காங்க, MS டாம்ன்ட்டு. அவங்க ஸ்பேஸுக்குள்ள இன்னைக்கு லைட்டா போய் கால் எடுத்து வச்சதுல அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வாட் இஸ் திஸ் மிஸ்டர் ஜோ மைக்கேல்? புதன்கிழமை விஜய் டிவில போய் பிரியாணி சாப்பிட்டா மட்டும் போதுமா? நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, கூட இருக்கிறவங்கள அவர் எங்க கேட்பாருன்னு வண்டே 4 வார்த்தை என்ன நறுக்குன்னு கேட்க, இன்னொரு பக்கம் இருக்கிறவங்களா இதெல்லாம் நடக்குறதே, இதெல்லாம் உங்களுக்கு சமூக அக்கறையோட பார்க்க தெரியலையான்னு கேட்க, இதெல்லாம் நம்ம சமூக அக்கறையோட பார்த்தாலும் பேசினாலும் எவனும் அதை கேட்கறது இல்லைன்றத உண்மையை நான் சொல்ல. ஓகேவா? இதுல ஏன் இது கேட்கப்படுறது இல்ல? ஏன் இந்த சேனல் வந்து இதுல வந்து முன்னெல்லாம் வந்து இந்த பிரதீப்புக்கோ இல்ல இவர் சரவணனுக்கோ பண்ணும் போதெல்லாம் ஈன்னு பேசினவங்க இந்த விஷயத்தை எப்படி இதை நார்மலைஸ் பண்றாங்கன்ற ஒரு டவுட்லயே இந்த உலகம் வந்து சுழலுன்ற அளவுக்கு அந்த ஸ்பேஸ்ல வந்து நிறைய பேர் நிறைய அவங்க கருத்துக்களை வைக்கிறாங்க. அவங்களுடைய ஆவேசத்தையும் அதுல வந்து பதிவு பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் இருந்தாங்க பிக் பாஸ் ஃபாலோவர்ஸ். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி இது ஒரு குழு, ஓகேவா? இத மாதிரி நிறைய குழுக்கள் இருக்கு. அனைத்து குழுக்கள்லயும் ஒரே ஹேட்ரட் கண்டென்ட் என்ன அப்படின்னா, வாட்டர்மெலான் திவாகர் அவர்கள் பெண்களை தவறாகத்தான் பார்க்கிறார், தவறாகத்தான் தொடுகிறார், ஓகேவா? தவறான இன்டென்ஷன் தான் தொடுகிறார், தவறான இன்டென்ஷன் தான் பேசுகிறார், தவறான இன்டென்ஷன் தான் காயே நகர்த்துகிறார். இந்த கேமையே அதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கார். அப்படிதான் சொல்லிட்டாரு. நான் வந்ததே வந்து கல்யாணம் ஆகல இன்னும், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டாரு. ஜீ தமிழ்ல ஒரு ஷோ நடக்குது, நம்ம கூமாம்பட்டி அங்கதான் இருக்காப்ல, சிங்கிள் பசங்க. ஏங்க அந்த கூமாப்பட்டி ஷோல இந்த கூமுட்டப்பட்டியும் அங்க அமைச்சிருக்கலாம், தப்பு இல்ல. அவங்க அந்த வேலையை சிறப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல பெரிய பெரிய ஆங்கர் எல்லாம் போட்டு. ஓகேவா? அப்ப இந்த ஷோல வந்து இது ஒரு லைவ் ரியாலிட்டியா வச்சுக்கிட்டு பெண்கள் பாத்ரூம்ல போறது எப்படிப்பட்ட ஒரு இன்னோசென்டா இருக்கும்? சரி, ஓகே, அவங்க தாப்பால் போடாம போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? பெண்கள் பாத்ரூம் தாங்க. எப்படிதான் 2 பாத்ரூம் இருக்கணும் நியாயப்படி. அதுல ஆண்கள் பாத்ரூம் ஒண்ணு, பெண்கள் கழிப்பறை ஒண்ணு இருக்கும் பொதுவா நம்ம பார்த்த வரைக்கும். இது எப்படி இருக்கும்னு தெரியல, இங்க நம்மளால அந்த இதை கிளியரா வாட்ச் பண்ண முடியல. அதுல பெருசா கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு எனக்கு தெரியல. ஓகேவா? அதை இன்சிடென்ட் பத்தி வினோத் அவர்களும் கமருதீன் அவர்களும் வெளில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கண்ணே. என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா வந்து, அவர் அங்க போயிட்டாரு, அவர் தெரிஞ்சு போயிருப்பாரான்னு தெரியல அப்படின்னு வினோத் அவர்கள் சொல்றாரு. எனக்கு தெரியல, அவரு ஒரு ஃப்ளோல தான் போயிருப்பாரு, அவர் அதுக்கப்புறம் சாரி சொன்னான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. மாட்டினதுக்கு அப்புறம் சாரி சொல்றது நியாயம் தானே? அவர் எப்பவுமே அதான் பண்ணிட்டு இருக்காரு விஜய் தனுஷ். அதாவது சபரி அவர்கள் அவர்களை கூட்டு போய் 3 பேர் நிக்க வச்சு பேசுவோம், சரி பண்ணலப்பா அப்படின்னாரு. பண்ணாரா? பண்ணாம இருந்தாரா? 3 மடங்கு அதிகமாக பண்ணார். பண்ணாருண்ணே. விஜய் பாரு கூட நேத்துன டார்லிங் அவங்க தோல்ல, அவங்க தள்ளி போனாலும் பக்கத்துல போய் தோல்ல சாஞ்சிக்கிறது, அவங்க தள்ளி விடுறாங்க. பாட்டு ஒண்ணு ஓடுது, அந்த பாட்டுல போய் படுத்துக்கிறாங்க. அவன் நோன் தான் சொல்றாங்க, விஜய் பார்வதி அவர்கள் நோன்றாங்க. ஆனா அந்த நோகாம சொல்றாங்க, நோவு ஏற்படுத்தாம சொல்றாங்க. அதாவது இந்த போன இந்த பிரதீப்புக்கு எதிராக இது மாதிரி ஒரு விஷயம் நடந்து, அந்த பெண்கள் வந்து தவறா வந்து பிரதீப் மேல ஒரு குற்றச்சாட்டி பெண்களுக்கு வந்து வெளியில வந்து ஒரு பெரிய ஒரு கெட்ட பேர் உண்டாகி அவங்க வெளியில வந்து தலைமறைவாகவே வாழ்ற அளவுக்கு ஒரு பொசிஷன் உருவாச்சு. இந்த மாதிரி ரெட் கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன், உமன் கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. ஓகே, நிறைய பேர் இன்டர்வியூஸே கொடுக்கல அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம். அதே போல இவரை பத்தி பேசிட்டா அது நடந்துருமோன்ற ஒரு பயத்துல அந்த வீட்டுல இருக்க பெண்கள் இருந்திருந்தா இருக்கலாம். இது அவர் கெமி கிட்ட பண்ற மாதிரி தெரியலையே. ஓகேவா? சோ அவர் வந்து அந்த ஆட்களை பார்க்கிறார். இப்ப சுபிக்ஷா அவர்களை பார்த்து இந்த அம்மா கிளுகிழுப்புன்னு சொன்ன வார்த்தையை கூட பார்வதி அவர்கள் ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்றத தன்னை அடையாளம் காட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணு வந்தா இது இப்பதான் செலக்டிவ் ஃபெமினிசம் சொல்லுவோம். தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா உமன் கார்டை தூக்கிட்டு வந்து நடுவில் வச்சுக்கிறது. அடுத்தவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தா, அதாவது நம்மளுக்கு பிடிக்காதவங்களுக்கோ இல்ல நம்ம பிடிச்சவங்க அடுத்தவங்களை அப்படி செஞ்சா அதை தூக்கிட்டு வந்து குப்பத்தொட்டுல போடுறதும் பார்வதியுடைய வேலையாவே இப்ப இல்ல, வெளியில இருக்கிற நிறைய இடத்துலயும் இருந்திருக்கு, இப்ப வீட்டுக்குள்ளேயும் இருக்கு அப்படின்றத என்னால பார்க்க முடியும்.
ஓகேவா? சோ இது தவிர இன்னைக்கு ஷோல வாவ் அப்படின்னா அது அண்ணன் அண்ணன் கூப்பிட்டுட்டு இருந்த சுபிக்ஷா அவர்களே என்னங்க நான் கூப்பிடுறேன் அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்ப இவ்வளவு நாள் இந்த ஷோவை பார்த்த நாம என்ன ஒரு ஆளு. இப்ப சுபிக்ஷாவுடைய அப்பா இத டிவில பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருக்கும், என்ன மைண்ட் ஹராஸ்மெண்ட் இருக்கும். இது இவங்க ஃபன்னு நினைச்சு பண்றாங்கண்ணே. இப்போ விக்கல்ஸ் கேக்குறாரு பாருகிட்ட, நாங்க வந்து கடைசியா வந்து கியூசிக்கு வந்துடுறோம், ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அதை பண்ணிட்டா எல்லாரும் பாத்துருவாங்க, அந்த சர்ப்ரைஸ் போய்டும், எல்லாரும் அதே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றாங்க. எனக்கு புரியல, இது ஒரு ஃபன் கண்டென்ட்டா, இத வந்து எல்லாரும் பண்ண விக்ரம் செஞ்சது வந்து இன்னும் எனக்கு வந்து இவ்வளவு நாள் விக்கல்ஸ் விக்ரம் மேல நம்ம வச்சிருந்த ஒரு இது போச்சு. அதாவது திவாகருக்கு எப்படி பண்ணா பிடிக்கும், அவர் இப்படிதான் இருக்காரு, பெண்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து இப்படி பேசினா பிடிக்கும். ஒரு அதிகாரி கிட்ட நம்மளுக்கு காரியம் நடக்கணும்னா பெண்கள், நம் வீட்டு பெண்கள் இப்படித்தான் போய் அந்த அதிகாரி கிட்ட பேசணும் அப்படின்னு நார்மலைஸ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது அவங்க ஃபன்னு நினைச்சு பண்றாங்கண்ணே. ஆக்சுவலா இதெல்லாம் ஃபன்னு, சும்மா கண்டென்ட் அப்படின்னு நினைச்சு பண்றாங்க. நம்ம வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. வெளியில வந்து நம்ம திவாகர் அவர்களை வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், வெளில மக்கள் எல்லாருமே வந்து திவாகர் அவர்களை வந்து தப்பா பாக்குறாங்கன்றதே அவங்களுக்கு புரியல. அவங்க வந்து அங்க கிளாப் தட்டுறாங்க, திவாகர் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்னு ரெண்டு தரப்பட்ட மக்கள் இருக்காங்கடா தம்பி. ரெண்டே தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஒரு தரப்பட்ட மக்கள் நம்மள மாதிரி கத்திக்கிட்டு இருக்கோம், இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. இன்னொரு தரப்பட்ட மக்கள் ஒரு மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் யார்? திவாகருக்கு ஓட்டு போடுற மக்களோ அந்த மக்கள் யார் அப்படின்னு நீ நல்லா உத்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மக்கள். அவங்க திவாகரை போலவே வக்கர புத்தி படைத்த மக்கள். அவனுக்கு எவ்வளவு வக்கர புத்தி படைத்த மக்கள்னா, ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொன்னுட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வரும்போது லிங்க் இருக்கா ப்ரோ, ஷேர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்கிற இதே திவாகரை போல கேவலமான வக்கரம் உள்ள அந்த கூட்டம் தான் திவாகருக்கு ஓஹோன்னு சொல்லுது. ஏன்னா நம்மளால முடியாத நம்மள மாதிரி ஒருத்த உள்ள போய் பாத்தியா அப்படின்ற மாதிரி இருக்கிற ஆளுங்க. கமருதீன் பேசுறப்ப அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து அவங்க அம்மாவே சேஃபா இருக்கணும் என்ன கேட்டீங்கன்னா. ஆக்சுவலா வீட்டுல இருக்கவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கமருதீன் இன்னொரு பேசிட்டு இருக்கப்போ நான் கியூசி பண்ற எல்லா பாட்டிலுமே வந்து திவாகர் அவர்கள் வந்து ரிஜெக்ட் பண்றாரு, தர்பூசியே புழக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்றாங்க. உடனே கமருதீனும் வந்து நீங்க ஃபேன்ஸ் வந்து நீங்க திவாகர் ஃபேன்ஸ் வந்து நீங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நாங்க இது பண்ணுவோம், அவங்கள பொழப்போம் அப்படின்றாரு. சோ வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே இன்டைரக்டா வந்து திவாகர் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கு, அவரை வந்து நம்ம ஏன்னா வீக்கெண்ட் எபிசோடுல வெட்டியா அங்க ஒரு 60 பேர் அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அறிவு கெட்டத்தனமா அந்த ஆளுக்கு கிளாப்ஸ் பண்றது. அதனாலதான் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அவன் கலாய்க்கிறாங்களோ எதுக்கா இருந்தாலும் அந்த கிளாப்ஸ் பண்றாங்கல்ல. உங்க வீட்டு பொண்ணு அவன் அப்படி பண்ணிருந்தா கிளாப்ஸ் பண்ண துப்போ தைரியமா உங்களுக்கு இருக்குமா? நல்ல பொறுப்பு உள்ள எவனுமே கிளாப் தர மாட்டானா இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு. கைய கொல்லிக்கடையெல்லாம் வைக்கணும் அவனுக்கு கையெல்லாம். சோ அதுக்குதான் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு கிளாப்ஸ் வருது, உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கு, நம்ம வந்து இவர் செய்யறது தப்பு, ஒரு மாதிரி ரொம்ப முட்டாள்தனமா இருக்குன்னு தெரிஞ்சுமே ஓப்பனா அப்போஸ் பண்றதுக்கு யோசிக்கிறாங்கண்ணே. அதுதான் நான் பாக்குறேன். ஆடியன்ஸா பாக்குறப்போ அவங்க பேசலாம் வச்சு பாக்குறப்போ அப்படிதான் தெரியுது. உள்ள இருக்கவங்க ஏன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் ஏன் வந்து திவாகர் வர ஸ்டாப் பண்ண மாட்டிருக்காங்கன்னா இந்த விஷயத்துக்காக தான் நான் தோணுனேன் எனக்கு பாக்குறப்போ. அதுதான்ப்பா இந்த கைத்தட்டெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஆளுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்கு, இந்த ஆள் மேல நம்ம நோன்னு சொன்னாலோ இது இந்த ஆளுக்கு நம்ம வந்து தகிச்சுக்கிட்டே போயிடலாம். இது வந்து இப்ப கிடையாது, இந்த காஸ்டிங் கவுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஆள் பெரிய ஆள், அந்த ஆள் நம்மள படுக்க கூப்பிட்டா கூட போய் படுத்துடணும், அதுதான் கரெக்டா இருக்கும், பரவாயில்ல நம்மளே கூப்பிடுறாருல அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்குற இந்த கேவலமான சமூகம் இருக்குல்ல, அந்த சமூகத்துடைய ஸ்டார்டிங் பாயிண்டே இந்த கைத்தட்டு தான். இங்க பெரிய ஆளு சின்ன ஆளுன்றது என்ன தெரியுமா? அவன் வந்து வாழ்க்கையில இருக்கிற அவன் வாழ்க்கை முறைதான். அவன் எப்படி ஒரு பெண்ணை அணுகுறானோ அதுலதான் அவனுடைய மரியாதையே இருக்கு. புரியுதா? சோ பேசிக்கா இந்த மொத்த கண்டென்ட்டும் பேசிக்கா பாத்தீங்கன்னா திவாகர் அவர்களை சுத்தி இது நடக்கும் தெரிஞ்சு இவ்வளவு நாள் அந்த வீட்டுக்குள்ள பாதுகாப்பு தரும், இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம், 64 கேமரா பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன கமல் சார் இப்ப இல்ல. விஜய் சேதுபதி அவர்கள் இந்த கேள்வி கேட்பாருன்னா கண்டிப்பா கேட்பார். எனக்கு தெரிந்த நான் பார்த்த விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பா கேட்பாரு. என்ன கேட்பாருன்னா பிரேக்ல 4 சமோசா எக்ஸ்ட்ரா கேட்பாரு. என்னன்னு கேட்கணும்ல அவரு? என்னதான் கேட்பாரு? சமோசா தான் கேட்பாரு, வேற என்ன கேட்பாரு அவரு?
என்ன கேட்டிருக்காரு இது வரைக்கும்? இந்த 4 வாரத்துல நடக்கலையா? அந்த 3 வாரத்துல மோப்பம் முடிச்சாரு, கேட்டாரா? கல்யாணம் பண்ணு கேக்குறாரு, எல்லாரையும் வர போற பொண்ணுங்களா கேக்குறாரா? நாம ஹீரோ அப்படின்னு பார்த்து தியேட்டர்ல கொண்டாடுறதுனாலதான் ஒரு அந்தஸ்து எல்லாருக்கும் வருது. அவங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கா? சமூகத்தை வைத்து சம்பாதிப்பவர்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? நாம என்ன எதிர்பார்க்கிறோம் அவர்கிட்ட இருந்து? சார், எங்களுக்கு உங்க ஆக்டிங் பிடிக்கும் சார், நீங்க ஒரு நல்ல பெரிய ஹீரோ சார், கமல் சார் வருவார் சார், அவர் கேட்டிருக்காரு சார், அவர் அட்லீஸ்ட் ஒரு 10 விஷயத்த கேட்கலனாலும் 100 விஷயத்த கேட்டிருக்காரு சார். நீங்க 10 விஷயம் இல்ல சார், 2 விஷயம் கூட கேட்க மாட்டீங்க சார். உங்களுக்கு கமருதீன் பிடிக்கலையா? இப்ப வருவீங்க, வீக்கெண்ட் வருவீங்க, கமருதீன் நீங்க எப்படி இவரை பொம்பளை பொறுக்கின்னு சொல்லலாம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது, கமருதீன் போன உட்கார சொல்றீங்க சார். திவாகர் அவரை கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. நீங்க திவாகர் அவரை கேட்டு பாருங்களேன், உங்களே அசிங்கமா கேட்பார். கமருதீன் கிட்ட எப்படி திவாகர் கத்துறாரோ அதே போல விஜய் சேதுபதி கேட்டா திவாகர் கத்துவாருன்ற பயம் விஜய் சேதுபதி. நான் இன்னைக்கு சொல்றேன், திவாகரை பார்த்தால் விஜய் சேதுபதி அவர்களுக்கு பயம். இதை கட் பண்ணி கூட போட்டு கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் திவாகரை ஒரு கேள்வி கேட்க மாட்டார். கேட்பதற்கு விஜய் சேதுபதி அவர்கள் திராணி இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா தப்புன்னு அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். இல்ல, சோசியல் மீடியால எல்லாருமே இதுதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி ஆகணும் இத. ஏன்னா அத்தனை பெண்கள் உள்ள இருக்காங்க, அவங்க எல்லாமே சேஃபா இல்லைன்னு ஒரு கட்டத்துல ஃபீல் பண்ணிருக்காங்க. அதுதான் சபரி, விக்ரம், எஃப்ஜே எல்லாருமே பேசியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா இத பத்தி விஜய் சேதுபதி பேசி ஆகணும். விஜய் சேதுபதி பேசி ஆகணும். இந்த வாரம் பேசலன்னா ஷோ மேலயும் அவர் மேலயும் ஒரு ரெஸ்பெக்ட் போயிடுன்ற மாதிரி தான் மக்களுடைய கருத்து வெளியில பரவிட்டு இருக்கு. நம்ம புரியுதா? இப்ப இது ஒரு பிரச்சனைகள், இது ஒரு அர்த்தங்கள், இதெல்லாம் உனக்கு புரியுதா? விஜய் சேதுபதி அவர்களே நான் பிடிக்கல, இல்ல அவரை தவறா சொல்றேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. என்னுடைய ஏமாற்றம், இந்த கோபம் எல்லாமே என்னுடைய ஏமாற்றம். என்னை போல நிறைய பேருக்கு அது ஒரு ஏமாற்றம். Prove me I am wrong. தப்பே இல்ல. அவர் இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டாருன்னா இந்த இதுல ரிவ்யூல இத்தனை பேர் முன்னாடி அவர் கேள்வி கேட்டுட்டார், அவர் கரெக்டா இருக்கார், என்ன நான் விட்ட வார்த்தைக்கு நான் சாரின்னு கேட்கறது எனக்கு திராணி இருக்கு, தைரியம் இருக்கு. பாப்போம். அதுதான் வீக்கெண்ட்ல என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா பிக் பாஸ பாக்குறதுக்கு முக்கியமான காரணமே அந்த ஹோஸ்ட் தானே. அவர் ஒரு கமல் சார் இருந்தாரு, அந்த பிளேஸை யார் ரிப்ளேஸ் பண்ணான்னு பாத்துட்டு இருக்கப்போ விஜய் சேதுபதி சார் வந்தாரு. சோ விஜய் சேதுபதி சார் மக்கள் செல்வன். ஏன்னா அவர் ஸ்கிராச்ல இருந்து வந்திருக்காரு, எல்லா கஷ்டத்தையும் பார்த்திருக்காரு. இல்ல மக்களுக்கான செல்வனா, மக்களை வைத்து செல்வம் சேர்க்கும் செல்வனா அப்படின்றத இந்த வாரம் கண்டிப்பா தெரிஞ்சிடும். பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.